ஹalleluya, praise the Lord. சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனின் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லுகிறது. ஆமென். யார் நீதிமான்? புதிய ஏற்பாட்டுல ரோமர் 3 4:5 பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தினாலே கர்த்தருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் என்றால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் பனைமரம். அந்த பனைமரம் போல செழிப்பாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பனைமரம் பார்க்கும்போது உயரமாக எப்ப பார்த்தாலும் செழிப்பாக இருக்கிற ஒரு மரம். அது மட்டுமல்ல, லிபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளர்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் கேதுரு மரத்தை போல வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த கேதுரு மரம் பார்க்கும்போது சாலமோனுடைய ஆலயத்தில கூட கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கேதுரு மரம் வலிமை மிக்கதாக, ஆமென், மிகவும் உயர்ந்ததாக, எப்பவுமே நீடித்த தன்மை உடைய ஒரு மரம். ஆமென். நீங்களும் செழிப்பாக இருக்க போகிறீங்க. கேதுரு மரத்தை போல நல்ல வலிமையாக இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.